அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத், சவுதி, கத்தார், ஒமான் உட்பட 6 நாடுகளுக்கு செல்ல இனி ஒரே விசா போதும். டிசம்பர் மாதம் வெளியாக போகும் ஜிசியின் கிராண்ட் டூர் விசா. மிக மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் அமைச்சரவை வெளியிட்ட பொது விடுமுறை நாள். அடுத்து இந்தியர்கள் 4 பேரின் மரணம். அடுத்து போக்குவரத்து விதிகளை கடுமையாக்கும் த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட். டிரைவர்கள் எச்சரிக்கை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். யூரோப் நாடுகளுக்கு செல்பவர்களுக்கு வழங்கப்படும் ஷங்கன் விசா போல இப்போ ஜிசிசி நாடுகளான குவைத், சவுதி, துபாய், கத்தார், பஹ்ரைன், ஒமான் உள்ளிட்ட வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளுக்கு இனி ஒரே விசாவில் செல்லும் ஜிசிசி கிராண்ட் டூர் விசா என்னும் புதிய டைப் விசாவை வரும் டிசம்பர் மாதம் இறுதிக்குள் அறிமுகம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஜிசிசி கிராண்ட் டூர் விசாவை பயன்படுத்திய ஒருவர் குவைத், சவுதி, துபாய், கத்தார், பஹ்ரைன், ஒமன் ஆகிய 6 நாடுகளுக்கும் ஒரே விசாவில் செல்ல முடியும். அதுபோல் எதற்காக இந்த விசாவை அறிமுகம் செய்கிறாங்கன்னா, சுற்றுலா பயணிகளை கவரத்தான் இந்த புதிய ஜிசிசி கிராண்ட் டூர் விசாவை அறிமுகம் செய்ய போகிறாங்க. 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 128.7 மில்லியன் சுற்றுலா பயணிகள் குவைத், சவுதி, துபாய் உட்பட 6 ஜிசிசி நாடுகளுக்கும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நோக்கில் இந்த புதிய விசா திட்டம் கொண்டு வரப்பட உள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பொருளாதார அமைச்சர் அப்துல்லா பின் தவுக் அல் மாரி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த தகவல், பள்ளி மாணவிக்கு ஆபாச இமேஜஸ், வீடியோ கிளிப்ஸ் போன்றவைகளை அனுப்பிய குவைத் ஆசிரியரை குவைத் காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இந்த ஆசிரியரை விடுவிக்க கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் ஆசிரியரை விடுவிக்கும் கோரிக்கையை நிராகரித்துள்ளதாக தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆசிரியரின் போனிலிருந்து ஆபாச புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அனுப்பப்பட்டது உறுதி செய்யப்பட்டதால் அவரை விடுவிக்கும் கோரிக்கையை குற்றவியல் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்தில் ஸ்கூல் திறக்கப்பட உள்ள நிலையில் சாலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த புதிய போக்குவரத்து விதிமுறைகளை கொண்டு வர உள்ளதாக பொது போக்குவரத்து துறையின் இயக்குநர் ஜெனரல் பிரிகேடியர் ஜமால் அல் ஃபௌதாரி அவர்கள் நேற்று நடந்த முக்கிய மீட்டிங்கில் தெரிவித்துள்ளார்கள். அதுபோல போக்குவரத்து விதிமுறைகள் செய்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதுபோல வாகனமும் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரித்துள்ளார்கள். குவைத்தில் 2-3 மாசமாக பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரீயாக இருந்தது. டென்ஷனே இல்லாமல் வண்டி ஓட்டிட்டு இருந்தோம். இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறதால குவைத்தில் 40ஆம் நம்பர் ரோடு, 30ஆம் நம்பர் ரோடு எல்லாம் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும், அதுபோல் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை டிராஃபிக் கடுமையாக இருக்கும். அதனால் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டவும். அடுத்த தகவல், வருகின்ற செப்டம்பர் 15ஆம் தேதி மீலாத் நபியை முன்னிட்டு அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு பொது விடுமுறை என குவைத் அரசு அறிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியானது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், ஒமன் நாட்டில் நேற்று இரவு 10 மணிக்கு நடந்த பயங்கரமான சாலை விபத்தில் 4 இந்தியர்கள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மரணித்த 4 பேரும் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரெய்லர் மீது கார் மோதி தீப்பிடித்து எரிந்ததால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக ஒமன் நாட்டின் த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்த தகவல், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் ஒரு வீடியோவை தற்போது ஷேர் செய்துள்ளது. அதாவது ஃபர்வனே ஏரியாவில் உள்ள அபார்ட்மெண்ட்டில் புகுந்து ஒரு நபர் அங்கு குடியிருக்கும் நபர்களின் ஷூக்கள் மற்றும் செப்பல்களை திருடி செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. இப்போ இந்த திருடனை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஃபர்வனே காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 27,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 20 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 29,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 31 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 17,300 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 21 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 19,200 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 20 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 112 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 34 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாய் 45 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 982 ரூபாய் 30 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முல்லா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 842 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 780 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.